Hi everyone, welcome to our channel Medju Nursing. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா dragon fluid calculation தான் வந்துட்டு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். 1 ml நம்ம என்னன்னு சொல்லலாம் 1 cc ன்னு சொல்லுவோம். 1 ml ல வந்து எவ்வளவு drops இருக்கும் அப்படின்னா 15 drops, 15 GTT. GTT means drop indicate பண்றது தான் நம்ம என்னது GTT. இப்போ வந்து மேக்ரோ டிராப்ஸ்னா 15, இதே மைக்ரோ டிராப்ஸா இருந்துச்சுன்னா 60. ஓகே, மைக்ரோனா 60, மேக்ரோனா 50 டிராப்ஸ். 5 ml 1 டீஸ்பூன்ல எவ்வளவு இருக்கும் 5 ml. 1 டீஸ்பூன் இஸ் ஈக்குவல் டு 5 ml. 1 டேபிள் ஸ்பூன் இஸ் ஈக்குவல் டு 15 ml. இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ வந்து சொல்றேன் அப்படின்னா, நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அப்ப எவ்வளவு ml கொடுப்பீங்க, இல்ல 2 டேபிள் ஸ்பூன் டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க அப்ப எத்தனை ml கொடுப்பீங்க சிரப்பு அப்படின்னு சொல்லி வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொஸ்டின் வரலாம். அப்போ நமக்கு டீஸ்பூன்னா எவ்வளோ, டேபிள் ஸ்பூன்னா எவ்வளோ, டீஸ்பூனுக்கு என்ன சிம்பிள் போடுவாங்க, டேபிள் ஸ்பூனுக்கு என்ன சிம்பிள் போடுவாங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்மளால வந்துட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஈஸியா நம்ம வந்து கால்குலேஷன்ல வந்து ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மார்க் எடுத்துலாம். கண்டிப்பா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஏதோ ஒரு கால்குலேஷன் கொஸ்டினாவது கண்டிப்பா வருது. எய்தர் ட்ரக் கால்குலேஷன், இல்ல ஃப்ளூயிட் கால்குலேஷன், இல்ல பர்ன்ஸ் கால்குலேஷன், இந்த மாதிரி வருது. ஸோ கால்குலேஷன் வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் நம்ம வந்து ஈஸியா நமக்கு மார்க் எடுத்துக்கலாம். ஓகே, டீஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். டேபிள் ஸ்பூன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி. ஓகேயா, 1 ounce எவ்வளோ அப்படின்னா 30 ml. இல்ல கிராம்ல சொல்லலாம் அப்படின்னா 28.35 கிராம். 1 pint, 1 pint சொல்றது வந்து எவ்வளவுனா 500 ml. 1 pint fluid வந்து போடுங்க அந்த மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்றாங்கன்னா எத்தனை ml அந்த மாதிரி ட்ரக் கால்குலேஷன்ல ml கொடுக்காம pint சொல்லி வந்து நமக்கு கொடுக்கலாம். ஓகே, தென் இது காமனா தெரிஞ்சதுதான். 1 liter is equal to 1000 ml. 10 deciliter, 10 deciliter இதே pintல சொல்லலாம் அப்படின்னா 2 pint. ஓகேயா, 1 deciliter எவ்வளோ அப்படின்னா 100 ml. 1 deciliter 100 ml. ஸோ இங்க 10,000 ml வந்து எவ்வளோ 10 deciliter. 1 gallon, 1 gallonனா என்ன அப்படின்னா 4 liters தான் நம்ம என்ன சொல்றோம் 1 gallon அப்படி சொல்றோம். ஒரு ஃபுல் பெரிய கிளாஸ் வந்துட்டு எவ்வளோ ml இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 ml, 7 ounce வந்து இருக்கும். ஓகே, ஒரு ஃபுல் டீ கப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 150 ml, அதாவது 5 ounce வந்து இருக்கும். 1 கிராம் வந்து எவ்வளோ mg, 1000 mg. 4 கிராம் வந்து 1 கிராம். 1 கிராம் அப்படிங்கிறது என்னது 4 கிராம் சேர்ந்தாதான் 1 கிராம். ஓகே, 1 ounce வந்து எவ்வளோ, நம்ம இந்த கிராம் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் 28.35 இல்லைன்னா 30 கிராம். அது வந்து அப்ராக்சிமேட்டா. ஓகே, 1 mg வந்து எவ்வளோ mcg அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 mcg. நெக்ஸ்ட் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம், கிராம்ல இருந்து எம்ஜியாவோ இல்ல எம்ஜில இருந்து எம்சிஜியாவோ, அதாவது கிராம்ல இருந்து எம்ஜியாவோ இல்ல எம்ஜில இருந்து எம்சிஜியாவோ நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பை 1000. அதாவது பெரிய இதுல இருந்து சின்ன இதுக்கு மாத்தணும் அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். மெயினானது மல்டிப்ளை பை 1000. இதே சின்னதுல இருந்து பெரிய இதுக்கு வந்து மாத்தணும் அப்படின்னா டிவைடட் பை 1000. அதாவது mcg இருந்து mg, mg இருந்து கிராம் இப்படி பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 1000. ஓகேயா, எக்ஸாம்பிள் இப்போ 4 கிராம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க mgல அப்படின்னா 4 கிராம், கிராம் வந்து பெருசு, mg வந்து சின்னது. ஸோ பெருசுல இருந்து சின்னது போகணும்னா என்னது மல்டிப்ளை பை 1000. ஸோ 4000 mg. ஓகேயா, இதுல வந்து பாருங்க ரெண்டாவது எக்ஸாம்பிள் 4500 mcg கன்வெர்ட் டு mg கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இப்போ mcgங்கிறது என்னது சின்ன வேல்யூ. சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும் டிவைடட் பை 1000. அப்படி டிவைட் பண்ணா நமக்கு 4.5 mg வருது. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் ட்ரக் கால்குலேஷனுக்கு ஃபார்முலா பார்த்துடலாம். ட்ரக் கால்குலேஷன் என்ன ஃபார்முலா அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு what we want divided by what we have into quantity. Okay, what we want divided by what we have into quantity. Okay, then வந்துட்டு fluid calculation பார்க்கலாம். fluid calculationல என்ன ஃபார்முலானா total volume
into drop factor whole divided by total time in minutes. Okay, total volume into drop factor whole divided by total time in minutes. Okay, இதே வந்து ml per hourல வந்து நம்ம calculate மாத்தணும் அப்படின்னா இது வந்து என்ன கண்டுபிடிப்போம், drops per minute வந்து கண்டுபிடிப்போம். இதுல என்ன கண்டுபிடிப்போம், நம்ம drops per minute வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ml per hour, hour வந்துட்டு ஹவர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். so total volume in ml divided by total time in hours. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ வந்து இதுக்கான எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது வந்து நான் வந்து 2 பார்ட்டா வந்து வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த ஃபார்முலா இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரெண்டாவது வீடியோ ஃபுல்லுமே எக்ஸாம்பிள்ஸா வந்துட்டு நம்ம பார்க்கலாம். First example என்ன பாருங்க, the doctor writes an order of a liquid oral medication. The order says to administer 15 mg by mouth every 4 hours as needed for sore throat. Pharmacy dispenses you with 30 mg per 3 ml. Okay, how many ml will you administer? இங்க என்ன கொடுத்திருக்காங்க நம்ம மெயினா நோட் பண்ண முடியுது, per dose. ஓகே, எவ்ரி 4 hours. அப்போ நமக்கு மொத்தமா இது பண்ண சொல்லல, 15 mg எவ்ரி 4 hours வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டோஸ்க்கு எவ்வளவு கொடுப்போம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாரி erase பண்ணிக்கிறேன். what we want என்ன, 15 இருக்கு, நமக்கு 15 mg தேவை. ஓகேயா, then வந்துட்டு divided by what we have. okay, what we have என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 30 mg நம்ம கையில இருக்கு. ஓகே, 30 mg நம்ம கையில இருக்கு. எவ்வளவு குவான்டிட்டில இன்டு எவ்வளவு குவான்டிட்டில இருக்கு, நமக்கு 3 ml ல இருக்கு. ஓகே, 3 1 3 is 3 10 3 10 3s are வந்து 30. so இங்க 10, so 5 table 3, இங்க 2. லாஸ்ட் ஆன்சர் என்ன, 3/2 ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1.5 ml per dose. ஓகேயா, what we want என்ன 15 mg, what we have என்ன நமக்கு 30 mg. 15 divided by 30 into 3, இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் என்னது, 1.5 ml per dose. எனக்கு வந்து இந்த இதுல மவுஸ் பிடிச்சு எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. Okay, the next question என்ன அப்படினு பாருங்க, the doctor writes an order liquid oral medication. The order says to administer 20 grams by mouth BID. எவ்வளோ நம்ம கொடுக்கணும், what we want என்னதுங்க 20 grams வந்து நம்ம கொடுக்கணும். Pharmacy dispenses you with 10 gram per 15 ml. Pharmacy எவ்வளோ இது பண்ணது, 10 gram per 15 ml இருக்கு. okay, same அதேதான், what we want divided by what we have into quantity. so what we want என்ன 20. okay, 20 divided by 10, what we have என்னது 10 இருக்கு into quantity எவ்வளோ 15. so இதை calculate பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் என்ன அப்படின்னா நமக்கு cancel 0 0 cancel ஆயிரும். then 15 ml வந்து சாரி 30 ml தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். 30 ml per dose. இங்க என்ன கேட்டிருக்காங்க, per டோஸுக்கு தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. what we want என்னது 20 divided by 10, அதை கால்குலேட் பண்ணா 2 into 15 30. ஓகே, 30 ml தான் ஆன்சர். then next question என்ன அப்படின்னா, the doctor writes an order for a medication. The doctor says to administer 12.5 mg per oral BID. ஓகே, அது என்ன கொடுத்திருக்காங்க, what we want என்னது 12.5 mg. pharmacy dispenses you with 6.25 mg tablet. ஓகே, what we have என்னது 6.25 mg. ஓகே, இப்போ வந்து என்ன எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். what we want என்னது 12.5. ஓகே, 12.5 divided by 6.25 into ஒரு டேப்லெட்டுக்காக தான் நம்ம வந்து வேல்யூ சொல்லிருக்காங்க. so 1, இதை நம்ம வந்து 1 சார், இது வந்து 2 சார் கேன்சல் ஆகும். so 2 tablets per dose வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே,
ஓகேயா, சிம்பிள் தான். வாட் வி வாண்ட், வாட் வி ஹேவ் இன்ட்டு குவான்டிட்டி, அவ்வளோதான். ஓகே, இந்த ஒரு ஃபார்முலா வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக கொஷின் கேட்டால் சிம்பிளாக முடிஞ்சிடும். The next question என்ன பாருங்க. The doctor writes an order for a medication. The order says to administer 0.1 gram by mouth daily. Pharmacy dispenses you with 100 mg per tablet. How many tablets will you administer? ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், நமக்கு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க 0.1 கிராம், இங்கே பாருங்க 100 mg. ஸோ எதையாவது ஒன்று வந்து நம்ம என்ன ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம மாற்றணும். ஒன்று கிராம எம்ஜியை மாற்றணும், இல்லை எம்ஜியை கிராம மாற்றணும். நம்ம வந்து கிராம எம்ஜியை மாற்றிடலாம், அதான் ஈஸியான வேலை. இப்போ பெருசுலேருந்து சின்னது போகணும்னா என்ன பண்ணணும், இன்ட்டு 1000. ஸோ 0.1 இன்ட்டு 1000, 0.1 இன்ட்டு 1000 என்னது 100. ஸோ 100 mg தான் டாக்டரும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற டேப்லெட்டும் என்னது 100 mg தான். ஸோ நம்ம 1 டேப்லெட் தான் கொடுக்கணும். ஓகே, then வந்துட்டு next question. The doctor orders an IV bolus. The order says to administer IV now 12.5 mg. You are supplied with a wire that is labeled 50 mg per ml. So how many ml will you drop and administer per dose? Okay, doctor என்ன advice பண்ணிருக்காங்க 12.5 mg. What we want என்னது 12.5 mg. Okay, what we have என்ன அப்படின்னு பாருங்க. what we have என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 50 mg in 1 ml. ஓகேயா, so 12.5 mg divided by 50. what we want 12.5 mg divided by 50 into 1. so calculate பண்ணா ஆன்சர் என்ன வரும் 0.25 ml per dose வரும். ஓகேயா, இதை வந்து ஆல்ரெடி முன்னாடி கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன், நீங்க ஒரு டைம் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகேயா, what we want another 12.5. 12.5 divided by 50 mg into 1 ml. Okay, quantity another 1 ml. So calculate panna enna answer varum 0.25 ml per dose. Okay, next question. The doctor writes an order for an IV bolus. The order says to administer 20 mg IV BD. You are supplied with a vial that is labeled 40 mg per ml. Okay, how many ml will the patient receive daily? இதுல என்ன கொடுத்திருக்காங்க per dose கேக்கல, daily ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. what we want என்ன 20 mg. எத்தனை டைம் கொடுக்கணும், BD-யா கொடுக்கணும். BD means 2 times a day. so first வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு mg தேவை அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். so 20 into 2 times கொடுக்கிறோம், 20 into 2, so 40. what we 20 into 2 நமக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா 40 வந்து தேவை, 40 வந்து தேவை, 40 mg தேவை. நமக்கிட்ட என்ன இருக்கு 40 mg per ml தான் இருக்கு. ஸோ 1 ml, 1 ml இது ஈஸியான கொஸ்டின். 40 mg தேவை, நமக்கிட்ட இருக்கிற வயல்லையும் எவ்வளவுதான் இருக்கு 40 mg தான் இருக்கு. ஸோ 1 ml கொடுப்போம். இதே அவங்க per dose அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம what we want what we have into quantity போட்டோம் அப்படின்னா 0.5 ml per dose வந்து கொடுப்போம். ஓகே, ஆனா இங்க வந்து per dose கேக்கல, டெய்லின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகாம ஆப்ஷன் வந்து கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணாதான் நமக்கு என்ன பண்ணணும் ஈஸியா புரியும். ஓகே, the doctor writes an order to infuse a solution. The order reads infuse 1500 ml over 12 hours. The drip factor is 15 GTT per ml. How many drops per minute will be administered? இது வந்து என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க நமக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு IV calculation கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க இன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ml எவ்வளோ 1500 ml. ஃபார்முலா என்ன ஃபர்ஸ்ட் டோட்டல் வால்யூம் எவ்வளோ நமக்கு 1500 ml. ஓகேயா, இன்ட்டு நமக்கு drop factor கொடுக்கணும். drop factor என்னது 15. so 15 drop factor 15. இங்க 1500 ml வந்து total volume into drop factor whole divided by time, total time in minutesல நமக்கு கொடுக்கணும். இங்க total time என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 12. so into minutesல நம்ம வந்து மாத்தும் போது 60. ஓகேயா, 115 is 15 4. இதை நீங்க கால்குலேட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31.25
drops per minute வரும். என்ன ஆன்சர் அப்படின்னா சாரி 31.25. ஓகே, இதுல வந்து அப்ராக்சிமேட்டா பார்க்கணும். இல்ல நமக்கு 31 ஆப்ஷன் இருக்கு, 32 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இதை சூஸ் பண்ணுவோம். இதுல வந்து பாயிண்ட்க்கு அடுத்து இருக்கிற நம்பரை வந்து நமக்கு பார்க்கணும். 0.25 2ங்கிறது 5 விட கம்மி. சோ நம்ம வந்து 31 தான் சூஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இதே 31.95 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்னவா இருக்கும்? பியா இருக்கும். ஓகே, the next question வந்து the doctor writes an order to infuse a solution. The order reads 650 ml over 6 hours. The drop factor வந்து எவ்வளோ? 10 GTT per ml. How many drops per minute will be administered? Same தான். Total volume. First formula என்ன நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். Total volume. So total volume 650 into நமக்கு எவ்வளோ drop factor கொடுத்திருக்காங்க? 10 drop factor கொடுத்திருக்காங்க. Whole divided by டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 6 ஹவர்ஸ்க்கு வந்து இது பண்ணுவோம். நம்ம வந்து into 60. ஓகேயா, மினிட்ஸ்ல இது பண்றதுனால 60. இதை நம்ம கால்குலேட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 18. ஓகே, 18 வந்து ஆன்சர் வருது. நான் வந்து இது எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி போட்டு பார்த்துருக்கேன். நீங்க ஒரு தடவை கால்குலேஷன் நீங்களும் உங்களுடைய நோட்ல வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் டி 18 GTT per minute தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேயா, இதுல பாருங்க, the doctor writes an order to infuse a solution. The order needs infuse 300 ml over 6 hours. What is the hourly rate? Hourly ml per hour வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம வந்து பார்த்தோம்? total volume divided by time in hour. ஓகேயா, சோ இங்க என்னது? 300. சோ 300 divided by total hour என்னது? 6 ஹவர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் இது கொடுக்க போறோம் மொத்தமா. சோ 16 is 6 550. ஓகேயா, 50 தான் இதுக்கு ஆன்சர். 50 ml per hour தான் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். Then வந்துட்டு next question பாருங்க. The doctor writes an order to infuse a solution. The order reads infuse 2500 ml over 1 day. ஓகேயா, இதுல வந்து நமக்கு அவர் கொடுக்கல, 1 டேன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இதுல வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? What is the hourly rate? ml per hour தான் வந்து நம்ம இதுலயும் கால்குலேட் பண்ண போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் 1 டேக்கு எவ்வளவு இருக்கும்? 24 hours. ஓகேயா, டேனா காலையில மட்டும் அப்படி கிடையாது. 1 whole day தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். ஸோ 24 hours. ஸோ 2000 total volume divided by total time. ஓகேயா, ஸோ 2500 whole divided by 24. ஓகேயா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 104.1. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 104 சாரி ஒரு நிமிஷம் 104.1 வரும். ஸோ நம்ம வந்துட்டு 104 எடுத்துக்கலாம். ஓகே, ஆப்ஷன் ஏ 104 ml per hour தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஓகே, then next question பாருங்க. The doctor writes an order to infuse a solution. The order reads infuse 2 liter at 150 ml per hour. How long will it take for the infusion to complete? ஓகே, இங்க என்ன கொடுத்துட்டாங்க? ml per hour கொடுத்துட்டாங்க. ஆனா எவ்வளவு நேரம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா, இதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன? நம்ம வந்து எவ்வளோ ml per hour வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? ml per hour is equal to total volume divided by total volume divided by time. இந்த ஃபார்முலாலயே தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? அப்ளை பண்ண போறோம். ஓகேயா, ml per hour is equal to total volume divided by time. இதுல வந்துட்டு நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேயா, நமக்கு ml per hour எவ்வளோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 150. ஓகேயா, 150
is equal to total volume நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 2 லிட்டர் 2 லிட்டர் வந்து நம்ம ml எடுத்துக்கலாம் எப்பயுமே நம்ம வந்து fluid calculation வந்து ml ல தான் நம்ம வந்து போடணும் லிட்டர் கணக்குல வந்து நம்ம போட மாட்டோம் ஓகே total volume in ml 2000 ml ஓகே 2 லிட்டர் வந்து எவ்வளவு 2000 ml so 2000 divided by நமக்கு டைம் தெரியாது சோ நம்ம வந்து அதை என்னன்னு வச்சுக்கலாம் x ன்னு வச்சுக்கலாம் ஓகேயா இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் இந்த x இங்கேயும் இந்த 150 இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஓகே then 2000 divided by 150 இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13.3 வரும் ஓகேயா so 13.3 னா 13 hours 20 minutes approximate எவ்வளவுனா 13 hours 20 minutes தான் கரெக்டான ஆன்சர் ஓகேயா இது எப்படி கால்குலேட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ml per hour அந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் ml per hour equal to total volume divided by time ஓகேயா ml per hour எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கு இங்க 150 ml per hour கொடுத்துட்டாங்க so 150 ml so 150 ml is equal to total volume என்னது 2 லிட்டர் 2 லிட்டரை ml ல நம்ம மல்டிப்ளை பண்ணனும் ml ல மாத்தணும் அப்படினா பெருசுல இருந்து சிறுசுக்கு மாத்துறதா இருந்தா என்ன பண்ணனும் மல்டிப்ளை பை 1000 so 2 லிட்டர் 2 into 1000 2000 வெச்சுக்கிறோம் நமக்கு வந்து டைம் தெரியாது அத நம்ம x ன்னு வெச்சுக்கிறோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம் x இங்க போகுது 150 இங்க வருது so 2000 into 150 எவ்வளவு அப்படினு பாத்தீங்க அப்படினா 13.3 இது வந்து அப்ராக்ஸிமேட்டா அவர் கணக்குல போட்டோம் அப்படினா 13 hours 20 minutes ஓகேயா then வந்துட்டு next question என்ன அப்படினு பாருங்க the doctor writes an order to infuse a solution the order reads infuse 500 ml bag at 20 drops per minute then drop factor என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 10 drops per minute you start the IV infusion at 5 o'clock 5 o'clock தான் அப்படி கொடுத்திருக்காங்க டைம் at what time will the infusion be complete ஓகேயா இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க 500 ml பேக் வந்து நம்ம குடுக்குறோம் எவ்வளவு drops per minuteல நம்ம செட் பண்ணிருக்கோம் அப்படினா 20 drops per minuteல செட் பண்ணிருக்கோம் அதோட drop factor என்ன அப்படினா 10 drop per minute தான் 10 drop per ml தான் வந்துட்டு drop factor நம்ம எத்தனை மணிக்கு இன்ஃபியூஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் 5 மணிக்கு இன்ஃபியூஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எத்தனை மணிக்கு முடிக்கும்ங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேயா ஃபர்ஸ்ட் ml per hour வந்து இந்த drops வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் drops per minute உம் drop factor வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா first ml per minute ஓகேயா is equal to drops per minute whole divided by drop factor ஓகேயா drops per minute என்னது 20 so 20 divided by 10 so answer என்னது 2 ml per hour வந்துட்டு நமக்கு போய்க்கிட்டு இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ml per hour கண்டுபிடிச்சிட்டோம் இனிமே அந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண வேண்டியதுதான் ஓகே ml per hour is equal to total volume divided by time ஓகே இப்போ வந்து இந்த இதுல நம்ம என்னென்ன வேல்யூஸ் நமக்கிட்ட இருக்கோ அதை அப்ளை பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேயா நமக்கு ml per hour என்ன இருக்கு 2 ml per hour ஓகேயா is equal to total volume என்னது 500 நமக்கு டைம் தெரியாது அதான் நம்ம என்ன பண்ணனும் கண்டுபிடிக்கணும் சோ அதை x ன்னு வெச்சுக்கலாம் இத வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் இது இங்கேயும் 2 இங்கேயும் வரும் சோ 500 divided by 2 ன்னு பாத்தீங்க அப்படினா ஆன்சர் என்ன வரும் அப்படினா 250 ml ஆப்ஷன் என்னது ஆன்சர் என்னது 250 minutes 250 minutes வந்துட்டு நம்ம இது பண்றோம் ஏன்னா நம்ம இங்க வந்து கீழ டைம் என்ன போடுவோம் டைம்ஸ் per minute சோ இங்க வந்துட்டு 250 minutes வந்து போகுது 250 minutesனா நமக்கு ஹவர்ஸ்ல மாத்தணும் அப்படினா என்ன ஆன்சர் வரும் அப்படினா 4 hours 10 minutes ஓகேயா 4 hours 10 minutes ஓகேயா
இப்போ வந்து நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, நீ 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்க, எத்தனை மணிக்கு நீ உன்னோட இது முடியும், ஃப்ளூயிட் எத்தனை மணிக்கு முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 5 மணினா 5 hours plus 4 plus 10 minutes. ஸோ 5 plus 4 9 or 10 minutesல வந்து நமக்கு இன்ஃபியூஷன் முடியும். ஸோ ஆப்ஷன் டி 9 hours 10 minutes இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வந்து நாளைக்கு வரும். அதில் வந்து ஃபுல்லாமே நான் வந்து ட்ரக் கால்குலேஷன் மட்டும்தான், அது ஒரு 15 to 20 கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட வீடியோ வந்து நாளைக்கு வரும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.